இந்த பேர்ட்ஸோட பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு சில ஐடியாஸ்லாம் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இந்த மரத்தை வந்து ட்ரிம் பண்ணுறது. ஃபுல்லாக கட் பண்ண மாட்டாங்க, அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இதை பார்க்கும்போது நினப்பேன், நல்லா நிழல் தந்துட்டுருக்கு, இதை போய் கட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்டெனன்ஸ் இல்லைனா சேஃப்டிக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த பேர்ட்ஸை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இதுவும் ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணாது அப்படின்றதுக்காக. இங்கே நார்மலாகவே எந்த ஒரு வேஸ்ட்டும் நம்ம நினச்ச இடத்துலலாம் வந்து போடக்கூடாது, டஸ்ட்பினில் தான் வந்து த்ரோ பண்ணணும். அப்படி இருந்தும் இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவளிக்கக்கூடாதுன்னு போர்டு ஏன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தெரியாமல் வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான். முன்னெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் பார்ட்டியே நடக்கும், ஆனால் ஒரு காக்கா கூட வந்து நிற்காது. பட் இப்போ ஒருத்தர் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரை சுற்றி இவ்வளோ காக்கா இருக்குது. இதனாலேயே தம்பி கையில் பிஸ்கெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் நான் அவனை கூட்டிகிட்டு வருவேன். பறவைகளும் ஒரு உயிருள்ள ஜீவன் தானே, அதுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.